யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ரஞ்சனியோட ஃப்ரெண்ட்ஸ். ரஞ்சனியா? யாரு? மா, சீனோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஆமா ஆமா, சீனோட ஃப்ரெண்ட்ஸ். சீனோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அதுக்கு நான் கூட தான் உங்களை பார்த்ததே இல்ல. அதுக்காக நீங்க சீனோட அம்மா வேலைன்னு சொல்ல முடியுமா? நாங்க உங்களை நம்பல, அது மாதிரிதான் நீங்க எங்களை நம்பிதான் ஆகணும். டேய், வாயை மூடிட்டு சும்மாறா. நாங்க சீனோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அப்படியா? ஆமா. ஆனா சீனு ஆபீஸ்ல இருந்து இன்னும் வீட்டுக்கு வரலையே. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். ஐயோ, டேய் பேசாம இருடா. சீனுக்கு இன்னும் ஆபீஸ்ல வேலை முடியல. நீங்க பணம் கேட்டிருந்தீங்களா? அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு. ஆமா. ஆமாப்பா, நாளைக்கு சீனுவோட அப்பாவுக்கு திவசம். அந்த செலவுக்காக தான் பணம் கேட்டிருந்தேன். என்னடா இந்த அம்மா வீட்டுக்குள்ள கூட வான்னு சொல்ல மாட்டாங்க? அதான்டா தெரியல. இந்த அம்மா கிட்ட நம்ம ரஞ்சனி மாட்டிக்கிட்டு எப்படிதான் குடும்பம் நடத்த போறாலும் தெரியல. என்னடா யாரு? ஒரு நிமிஷம். டேய், இவதுக்கு இங்க இருந்து இங்க கூப்பிடுறான். என்ன ரஞ்சனி, பணத்தை கொடுக்க வேணாமா? நம்மளே வச்சுக்கலாமா? லூசு, நான் சொல்றத முதல்ல காதுல வாங்க. சரி, வாங்கிட்டேன், சொல்லு. அவங்க முகம் எனக்கு சரியா தெரியலடா. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். உன் போன்ல வீடியோ கால் மட்டும் அட்டெண்ட் பண்ணி காட்டு, அது போதும். ரஞ்சனி, தி பெஸ்ட் மருமகள் அவார்ட் கொடுத்தா உனக்கு தான் கொடுக்கணும். டேய் படுத்தாதடா, சொல்றத மட்டும் கேளுடா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. வீடியோ கால்ல உன் அழகான மாமியார் முகத்தை காட்டுறேன். வா வா வா. அத்தை, என்னாச்சு? என்னடாச்சு? யார் அவங்க? சீனுவோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க. என்ன தெரியவே இல்ல. முகத்தை வேற திருப்பிக்கிட்டாங்க. அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்கள உள்ள கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது தானே? என்ன விஷயமா வந்திருக்காங்க? சீனு பணம் கொடுத்து விட்டுருக்கானா, அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க.